வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு தோட்டத்தில் தான். இதுதாம்மா பூவாழை. இது வச்சு 8 மாதம் ஆயிடுச்சு. பூட்டை வந்துடுச்சு. இன்னொரு 3 மாதத்தில் காய் பெருசாகிடும், திரண்டுரும், வெட்டிடலாம். உங்கள் எல்லாத்துக்கும் பழம் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க. இந்த மரம் பூட்டை வச்சதுனால மரம் சாஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு சப்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ காற்று மழை காலம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். நம்மக்கிட்ட நிறையா வகையான வாழையெல்லாம் இருக்குது, தோட்டத்தில் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது ஒரு 4-5 வகையான வாழை மட்டும் பார்த்துருக்கோம். இது வந்து வாழை வைக்கிறதுக்கான ஒரு சரியான டைம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் மழை காலம். தண்ணி இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து வாழை வைக்காமல் இல்லாமல், இடம் இல்லை அப்படிங்கிறதுக்காகவும் வைக்காமல் இல்லாமல், நமக்கு எவ்வளோ இடம் இருக்கோ வீட்டை சுற்றி ஒரு கொஞ்சம் இடம் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி 2 வாழை 4 வாழை அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரு வருஷம் கழித்து தான் அதனுடைய பலன் நமக்கு தெரியும். இருந்தாலும் வாழை வச்சு கொஞ்ச நாள்லேயே பக்கக்கண்ணெல்லாம் வரும், அதில் இலையெல்லாம் வரும். அந்த இலையை அறுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, வாழை இலையில்